சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 30ஆம் தேதி 9ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு, பிளவ வருடம், தட்சிணாயனம், வருஷ ருது, கன்னி ராசி மாதம், புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி. இன்று காலை சூரியோதயம் 6:01. இன்றைய யோகம் பரிகம். இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், நாள் முழுவதும் இருக்குது. இன்றைய வாரம், அதாவது வியாழக்கிழமை. இன்றைய திதி, நவமி திதி பார்த்திங்கன்னா இரவு 10:09 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு தசமி தொடங்குது. இன்றைய கரணம் தைத்துளை கரணம். இன்றைய சுபமுகூர்த்த நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 7:30 முதல் இன்றைய சுபமுகூர்த்த நேரம் பார்த்திங்கனாக்கா பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் அபிஜித் முகூர்த்த நேரத்தையும் எடுத்துக்கோங்க. எந்த தோஷமும் இல்லாமல் உங்கள் பிரார்த்தனைகளும் சரி, உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:35 முதல் மதியம் 12:20 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான ராகு காலம் மதியம் 1:28 முதல் 2:57 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான யமகண்டம் காலை 6:01 முதல் 7:32 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் கண்டிப்பாக அமிர்த யோகமான நாளாக இருக்குது. இன்னைக்கு குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்ற வேண்டிய ராசிக்காரர்கள், லக்னக்காரர்கள் சிம்ம ராசி, விருச்சக ராசி. சிம்ம லக்னம், விருச்சக லக்னம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு குலதெய்வத்துக்கு தீபத்தை ஏற்றி நாள் தொடங்கணும். இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன? வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். என்ன ஒரு சிறப்பான ஒரு அம்சம் பாருங்கள். வியாழக்கிழமைக்கு உண்டான நாயகன் குரு பகவான், புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் குரு பகவான். குருனாலே பெரும்பணம், மரியாதை, கௌரவம், நேர்மை, செல்வ வளர்ச்சி, குபேரன் சொல்லக்கூடிய அனைத்து சுபகாரியங்களுக்கு, சுபமங்கல காரியங்கள், எந்த சுபத்தன்மை இருக்கோ குரு தாங்க. சரி, இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுடைய நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரிச்சர் யார்? ராமபெருமான். ராமபெருமான் அவதரித்த புனர்பூச நட்சத்திரம். இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு குபேரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறீங்க. இந்த தீபம் வீட்டில் அனைத்து செல்வ வளர்ச்சியையும் ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த தீபம் எப்படி ஏற்றணும் சரிங்களா? ரொம்ப ரொம்ப சூட்சமமான தாந்திரிக குறிப்பு சொல்ல போகிறேன். இது ஏற்றி பாருங்கள், எப்படி இருக்குது ரிசல்ட்னு உடனே எனக்கு சொல்லிடுவீங்க. ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏலக்காவை நல்லா பொடியாக்கிடுங்க. நல்ல பவுடர், பட்டை ஒரு துண்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மண் அகல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சுத்தமான பசு நெய், கறவம் பசுமாடு நெய், இந்த முகூர்த்தத்துக்காக சொல்கிறேன், கறவம் பசுமாடு நெய். அந்த நெய்யை ஊற்றும் போதே அதில் இந்த ஏலக்காவும் பட்டை பொடியும் போட்டுருங்க. 4 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு சொல்லுது, தாமரைத்தண்டு தெரி போட்டு தீபம் ஏற்றி குபேரர் முன்னாடி வைங்க. கடலை பருப்பில் செய்யப்பட்ட இனிப்பு, லட்டு, மைசூர் பாக்கு வச்சுருங்க. உட்காந்து மனசார, அதாவது வீட்டில் பெண்கள் ஏதாவது நகை வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை அந்த தீபத்துக்கு முன்னாடி வைங்க. வச்சு மனசார உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பொருளாதாரத்தில் என்னென்ன தடை, பொருளாதாரம் இருந்தும் அனுபவிக்கிறதுக்கு தடையாக இருக்குது பார்த்தீங்களா, அது அத்தனையும் நீங்கி இந்த தீபம் ஏற்றி அந்த வாசனையோடு அந்த தீபத்தை கலக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தேவதைகளுடைய நடமாட்டமும் சரி,
வளர்ச்சியும் சரி, ஆசீர்வாதமும் சரி நிறைஞ்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இதை செய்யுங்க. வீடே ஒரு புத்துணர்ச்சி, வீட்டில் எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கட்டுமே எல்லாமே விலகி சந்தோஷத்தை மட்டும், அதுலேயும் சந்தோஷத்தில் கூட தோஷம்னு இருக்க தூக்கிடுங்க, மகிழ்ச்சியை மட்டும் ஏற்படுத்தி வளர்ச்சி, மகிழ்ச்சி, நிறைவை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த இது வழிபாடு பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசி நேயர்களே, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாள் கழித்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனை பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் பேர்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக குபேரர் வழிபாடு உங்கள் வீட்டில் செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி அனுசரித்து செல்வது சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட குலதெய்வ வழிபாடோட நாளை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய நாளாக இருக்குது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் அமைதி காப்பது சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மேலும் சிறப்பையும், கூட்டு தொழில் செய்கிறவங்க நிதானத்தையும், உத்தியோகக்காரர்கள் உங்கள் வேலைக்கு உண்டான முயற்சி எஃபெக்ட் வெற்றியாக்கி கொடுக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெற்றியை நிலைநாட்ட வெற்றிலையை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. 2 வெத்தலை சகலவிதமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, இளைய சகோதரி மூலம் அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. புத்திரத்தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. நாகசாந்திகள் செய்வது சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய வழிபாடு மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலில் விரயத்தை காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழிலில் அனுசரித்து செல்வது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பொருள் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. புதிய முயற்சிகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. வெற்றியாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய பேச்சில் சற்று நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. நட்பு வட்டாரத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தாயாருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கண்டிப்பாக இஷ்ட தெய்வ வழிபாடு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் நூக்க நுழைகிறத தவிர்க்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்குங்க. சொந்த தொழிலில் ஒரு மாற்றத்தையும் கூட்டு தொழிலில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது இன்றைக்கி உத்தியோகக்காரர்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கவனம் கவனம் கவனம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பண வருவாயும் திருப்தி அளிக்க போகுது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்காக உங்களோட முன்னேற்றத்துக்காக எடுக்கிற முயற்சி வெற்றியாக மாற்றி தரப்போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கோதுமை கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
கடகராசி நேயர்களே, திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. சுபமங்கல காரியங்களுக்கான விசேஷங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமையப்போகுது. ஆன்மீக யாத்திரைகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. சிறு விரயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி உண்டான ஷெடியூலை முதல் நாளே உங்களுக்கு வீடியோ வந்துடுறதுனால ஒரு ஷெடியூல் போட்டு வச்சு இன்றைக்கி நாளை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இளைய சகோதர சகோதரிகளோடும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கவனமாக இருப்பது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் ஒரு மாற்றத்தையும் அதற்கான முயற்சிகள் வெற்றியாகவும் மாற்றி கொடுக்க போகுது. கூட்டு தொழிலில் வருமானம் வந்தாலும் சிறு தடையை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி உங்களுடைய சக ஊழியர்களோட நட்பு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குது. கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பு ரீதியாகவும் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாள் சொந்த பந்தங்களோ இல்லை நீண்ட நாள் கழிச்சு நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. கடகராசி ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, நாளோட தொடக்கத்தில் சிறு விரயமோ செலவுகளோ ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி அக்கறையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதே சமயத்தில் முதுகு தண்டு ஷோல்டர் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறதுனால அதுக்குண்டான மருத்துவரை பார்க்குறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியான வருமானங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகவும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. உடன்பிறப்புகளோட கொஞ்சம் அனுசரித்து செல்வது மீண்டும் சிறப்பாக இருக்கும். பேச்சில் சவுண்டை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் பேசுகிறது நல்லதாகவே பேசினாலும் சிங்க குரலில் பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக கவனம் தேவை. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலில் கண்டிப்பாக கவனம் தேவை. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறு வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இல்லாதனால உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரோடு ஒத்து செல்வதே பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள்லையும் சரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக 5 துளசி இலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, லாபமான நாளாக இன்றைக்கி இருக்க போது. நினச்சதை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. கொஞ்ச நாளாக சோர்வாக இருந்துட்டு வந்த நீங்கள் பிரிஸ்காக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. ஒரு புதுசாக பிறந்து வந்தது போல் ஒரு நாளுடைய அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சியில் முழு எஃபெக்ட் போட்டிங்கன்னா 100க்கு 1000% பலனளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சுய முயற்சி பொருளாதாரத்துக்கான முயற்சி வெற்றியாகவும் சிறு வருமானங்கள் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்க போதுங்க. புதிய ஒப்பந்தங்களை கொஞ்சம் பார்த்து கையெழுத்திடுவது சிறப்பாக இருக்கும். வீட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நடந்து சென்று போய் தீபம் ஏற்றிட்டு வர்றது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி பயணத்தில் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக உடல் உபாயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கனால உணவுலையும் சரி செயல்லையும் சரி கொஞ்சம் கவனம் தேவை. கன்னிராசி அஸ்த நட்சத்திர நேயர்களே, கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி பாதைக்கான நாள்னே இன்றைக்கி சொல்லலாம். கன்னிராசி சித்திர நட்சத்திர நேயர்கள் ரொம்ப நாள் கழித்து ரிலாக்ஸாக மன தெளிவும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 5 வெத்தலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, தொழிலில் உங்களுடைய செயலை காட்டக்கூடிய நாளாக இருக்க போது. பேச்சினால் பல பேரை வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போது.
எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி தொடங்கும் போது விநாயகர் வழிபாடு வெற்றியாக மாற்றி கொடுக்குங்க. தாயாருடைய அரவணைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாள் கழித்து சொத்து பிரச்சனை ஒன்று தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படுவது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் துளாராசி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனசோர்வை தூக்கி போட்டுட்டு எப்போதும் சிரிச்ச முகமாக இருக்கிறதே மகாலட்சுமியோட பரிபூரண அருள் உங்களுக்கு தேடி வரவங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னாடி விநாயகர் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி சொந்த தொழிலில் ஒரு மாற்றத்தையும், கூட்டு தொழிலில் நிதானத்தையும், உத்தியோகத்தில் மேலும் நிதானத்தையும் கையாள்வது சிறப்பாக இருக்கும். துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்துலேயும் பேச்சிலையும் கவனம் தேவை. துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம், பண வருவாய் வரக்கூடிய நாளாக இருக்குது. துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய தொழிலோ இல்லை புதிய வேலையோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது அடுத்த பிரச்சனை, அடுத்த ஒரு விஷயத்தை ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் சக்ஸஸாக முடிச்சு கொடுக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, நீண்ட நாள் கழித்து தாய் தந்தையரோட சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்கள் ராசியில் கேது பகவான் பயணிக்கிறதுனால கொஞ்சம் அந்த பாதிப்பு விரக்தியிலேருந்து வெளிவரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதும், இன்றைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9லேயும் 8லேயும் பயணிக்கிறதுனால உங்களுடைய பாக்கியங்களாக இருக்கட்டும், பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், அதுக்கான முயற்சி பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் வளர்ப்பில் கண்டிப்பும் கவனமும் தேவை. ஸோ இன்றைக்கி விருச்சக ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் இயங்குவதால் இன்றைக்கி பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சி வெற்றியாகவும், வீட்டில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறையும் காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி விருச்சக ராசிக்காரங்க விளக்கை ஏற்றிட்டு நாளை தொடங்குங்க குலதெய்வத்துக்கு. ஸோ கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்க, அதாவது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கொஞ்சம் வெளிவரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. சொந்த தொழிலில் லாபமும், கூட்டு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் சிறு வருமானங்கள் இருக்க தடை நீங்கள் போது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய செயலை அப்படியே ஃபோர்ஸாகவே பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பு ரீதியாகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு எலுமிச்சம்பழக்கனி எடுத்து உங்களோட குலதெய்வ பேரை 11 முறை சொல்லிவிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் தனராசியில் வக்ரம் பெற்று பயணிக்கிறாரு. உடன் சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கண்டிப்பாக பொருளாதாரத்துக்கு மட்டும் முயற்சிக்காமல் உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களோடு அனுசரித்து உங்களோட தொழிலை தொடங்கும் போது பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் டென்ஷனையும் ஒரு சிலர் கோபமான பேச்சையும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், கூட்டு தொழிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் உங்களோட பேச்சினால் நட்பு ஏற்பட்டு அதன் மூலயமா உங்களுடைய தொழிலும் கூட்டு தொழிலும் வளர்ச்சி அடையதை கண்கூடாக பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் விரக்தியாக பேசுகிறதையும் அலட்சியமாக பேசுகிறதையும், ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால சொல்கிறேன், அதை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. புத்திரர்கள் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதோட இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கூட்டு தொழிலும் சொந்த தொழிலும் உங்களோட எஃபெக்டில் தான் வெற்றியாக போகுது. உத்தியோகக்காரர்கள் உத்தியோகத்தில் சிறு டென்ஷனை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் பேச்சில் கவனம் தேவை. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சி வெற்றியாக போகுது. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வார்த்தையில் பயணத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம்
உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 2 பாதாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய காலமாக இன்றைக்கி அமைய போதுங்க. தந்தை வர்க்கத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் யோசித்து செயல்படுவது மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் பயணிக்கிறது உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வாழ்க்கை துணை, இவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சரி, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழிலில் நிதானத்தை கையாள வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய ஆறாம் ராசிக்குண்டான அதிபதியான சந்திர பகவான் அங்கே பயணிக்கிறனால தெளிவான சிந்தனையோடு இந்த நாள் தொடங்க போகுது. ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மா இலை 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6வது ராசியில் சந்திர பகவான் பயணித்து 8ன்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 சம்மந்தப்படுறதுனால விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி குபேர தீபம் போடுங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். நாடு விட்டு நாடு செல்லணும், அதுக்கான முயற்சி எடுக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும் உணவு கட்டுப்பாடு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்றைக்கி மூட்டு, பாதம் இது சம்மந்தப்பட்ட பாதிப்பை சந்திக்கிறனால வயதானவர்கள் அதுக்குண்டான டாக்டரை பார்க்குறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானமும், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் மிக்க நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய போல்டான ஸ்பீச் மூலயமா வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வார்த்தையில் நிதானத்தை கையாள்வதும், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ செலவும் தேவையில்லாத உடல் உபாதைகளும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்காக உங்களோட வீட்டு கட்டணம் இல்லை உங்களுடைய பதவி உயர்வு உங்களுக்காக எடுக்கிற முயற்சி சக்ஸஸாக மாற்றி கொடுக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பைரவருடைய பேரை சொல்லிவிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, 11வது ஸ்தானத்தில் குரு பகவான் உங்கள் ராசி பகவான் அமர்ந்திருக்காரு. நீச்சம்ன்ற ஒரு வார்த்தையை மறந்துடுங்க. சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. திருமணத்தை கைகூடி கொடுக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி அமைய போகுது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் சந்திர பகவான் பயணிக்கிறனால குழந்தைகள் வழியில் நற்பெயரும் பெருமையும் சேரக்கூடிய நாளாக இருக்க போகுது. உடல் உபாதையங்கள் சொல்லக்கூடிய வயிறு, குடல், முதுகுத்தண்டு இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கான மருத்துவரை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு தீபத்தை ஏற்றிட்டு இன்றைக்கி எடுங்க. அது சிறப்பாக வெற்றியாக மாற்றி கொடுக்கும். சக ஊழியர்கள், சக நண்பர்களிடம் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் உங்களுடைய செய்தி தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ராசியில் ராகு இருக்கிறனால ஃபோனில் எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் பேசாமல் எதையுமே நேரில் பேசிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்குது. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாகவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு சொந்தத்தையோ இல்லை நட்பையோ சந்தித்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. மீனராசி
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு வருமானங்களில் இருக்க தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 5 மொச்சையை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.